வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொள்ளு பயிரினுடைய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். பல வகையான சிறு தானியங்கள் நமது நாட்டில் அதிகமாக விளைவிக்கப்பட்டு மக்களால் உண்ணப்படுது. அதில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சிறு தானியம் தான் கொள்ளுப்பருப்பு. இந்த கொள்ளுப்பருப்பு பெரும்பாலும் குதிரைகளுக்கு உணவாக கொடுக்கறதும் நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அதனால தான் குதிரைகளுக்கு கொள்ளு கொடுக்கும்போது அது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வலுவாக ஃபாஸ்ட்டாக சுறுசுறுப்பாக இருக்கும். ஆனால் மனிதர்களுக்கும் பல வகையான ஊட்டச்சத்துக்களை அளிக்கக்கூடியது கொள்ளுப்பருப்பு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கொள்ளுப்பருப்பில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்கு. இப்போ தானிய வகைகளில் கொள்ளுப்பருப்புல மருத்துவ நன்மைகள் அதிகமாக இருக்கு. எனவே நமது நாட்டினுடைய பண்டைய மருத்துவ சிகிச்சை முறைகளில் அந்த ஆயுர்வேதத்துல எல்லாம் கொள்ளுப்பருப்பு பற்றின குறிப்புகள் இருக்கு. அதை எடுத்துக்கொள்ளும் போது பலவிதமான நோய்கள் குணப்படுத்தப்படுகிறது, பலவிதமான நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட கொள்ளுப்பருப்பினுடைய மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கெல்லாம் கொள்ளு பயிரை எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்கிறதுல மிக சிறந்த இயற்கை உணவுகளில் ஒன்றாக கொள்ளுப்பருப்பு இருக்கு. நமது நாட்டில் பண்டைய காலத்திலிருந்தே உடல் எடையை குறைக்கிறதுக்கான உணவாக கொள்ளு தானியம் பல பேரால மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. கொள்ளுப்பருப்பை நீங்க நன்றாக பொடி செஞ்சு அதை தினமும் காலையில நீர்ல கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வெகு சீக்கிரத்துல உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள், அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் கரைஞ்சு உடல் எடை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு குறைச்சி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஏதாவது ஒரு உணவு வேலை இல்லை, அதாவது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் டைம்ல, ஏதாவது ஒரு உணவு இடைவேளைகளில் ஸ்நாக்ஸ் மாதிரி டைமுகளில் நீங்கள் மற்ற உணவுகளை தவிர்த்து முளைக்கட்டிய கொள்ளுப்பருப்பையோ அல்லது அப்படியே கொள்ளுப்பருப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதோ, கொள்ளுப்பருப்பு ரசத்தை எடுத்துக்கொள்ளும் போதோ உங்களுடைய உடல் எடை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறையும். அஜீரணம், செரிமான பிரச்சனைகள் தீர்ந்து போவதற்கு கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். ருசி மிகுந்த உணவுகளை நன்றாக சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு நெஞ்சு பகுதிகளில் எரிச்சல், புளித்த ஏப்பம் போன்றவை ஏற்படும். இதுதான் நம்ம அசிடிட்டி, நெஞ்செரிச்சல் அப்படின்னு சொல்லுவோம். இது அஜீரணத்துக்கான அறிகுறியாகும். மேலும் வயிற்றில் சாப்பிட்ட உணவுகளை சிரிக்க உதவக்கூடிய அமிலங்கள் சரிவர உற்பத்தி ஆகாமல் இருக்கும். அப்போது கூட சாப்பிடக்கூடிய நம்மளுடைய அந்த உணவு மீண்டும் தொண்டைக்கு தள்ளப்பட்டு வாந்தி வருவது போன்ற உணர்வு இருக்கும். இதை ஆங்கிலத்தில் ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உணவுகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கக்கூடியது ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் தினமும் காலையில் மற்ற எந்த உணவை சாப்பிடுவதற்கு முன்பாகவும் வெறும் வயிற்றில் முளைக்கட்டிய கொள்ளுப்பருப்பையோ அல்லது கொள்ளுப்பருப்பால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூப் அல்லது கொள்ளுப்பருப்பால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மற்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாதிரி செரிமான பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். ஜலதோஷம், ஜுரம் நீங்கி போவதற்கு கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். ஜலதோஷம் மற்றும் ஜுரம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே ஏற்படுவது சகஜமான ஒன்றுதான். மனிதர்களினுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு திறன் வலுவெடுக்கிறது. இந்த மாதிரியான சமயங்களில் நமக்கு ஜலதோஷம், ஜுரம் போன்ற மற்ற நோய்களும் ஏற்படும். ஸோ நம்மளுடைய இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுத்துக்கலாம். இந்தியாவினுடைய பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்தில் ஜுரம் மற்றும் ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கொள்ளு ரசம் அல்லது கொள்ளு பருப்பு கொண்டு செய்யப்பட்ட சூடான உணவுகளை அதிகம் சாப்பிடுவதால ஜலதோஷம் மற்றும் ஜுரம் போன்றவை வெகு சீக்கிரத்தில் குணமாவதோடு இந்த நோய்களால உடல் இழந்த அந்த பலத்தையும் திரும்ப மீட்டுக்கலாம் அப்படின்றத மருத்துவ குறிப்புகளில் குறிப்பிட்டிருக்காங்க. எனவே கொள்ளுப்பருப்பு ஜலதோஷம், ஜுரம் நீங்குவதற்கு எடுத்துக்கலாம். சிறுநீர் கற்கள் நீங்கி போவதற்கு கொள்ளுப்பருப்பை நம்ம எடுத்துக்கலாம். கால்சியம் ஆக்சலேட் எனப்படக்கூடிய தாது பொருள் நமது சிறுநீரகத்தில் அதிக அளவு சேர்ந்து விடும்போது சிறுநீரகத்தில் கல்லாக மாறி நமக்கு கடும் துன்பத்தை தரும். கொள்ளு தானியங்களை அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கெல்லாம் இயற்கையாகவே சிறுநீரக கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமலேயே போகிறது அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. கொள்ளு தானியங்களில் இரும்பு சத்து மற்றும் பாலிஃபினால் வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு. இது இரண்டுமே சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு பெருமளவு உதவி புரியும். எனவே தொடர்ந்து தினமும் இரவில் சிறிதளவு கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ண நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த கொள்ளை நீங்க வெறும் வயிற்றில் பச்சையாக அப்படியே சாப்பிட்டு வரணும். சிறுநீரக கற்கள் ஏற்பட்டு அவசியப்படுவர்கள்லாம் இந்த மாதிரி முறைகளில் கொள்ளுப்பருப்பு சாப்பிட்டு வரும்போது சிறுநீரக கற்கள் வெகு வேகமாக கரைவதற்கு கொள்ளுப்பருப்பு உதவிகரமாக இருக்கும். சிறுநீரக கற்களை நீங்கள் கரைத்துக் கொள்ளலாம். சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் கொள்ளுப்பருப்பு உதவிகரமாக இருக்கும். மாதவிடாய் பிரச்சனைகள் தீர்வதற்கு கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலி அப்படின்றது பெண்கள் மட்டுமே உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு வலி. ஒரு சில பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மாதவிடாய் முறையற்று வரும்போது அதீத ரத்தப்போக்கு, மிகுதியான வலியும் ஏற்பட்டு அவங்க வெகுவாக களைப்படைவாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவதி வரக்கூடிய பெண்கள் கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கொள்ளும் போதோ, கொள்ளு ரசம் எடுத்துக்கொள்ளும் போதோ, கொள்ளுப்பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளையோ
அடிக்கடி சாப்பிடலாம் அப்படின்றத நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ நூல்களில் குறிப்பாக குறிப்பிட்டிருக்காங்க. கொள்ளு தானியங்களில் அதிக அளவில் வந்து இரும்பு சத்து இருக்கு. இது வந்து பெண்களினுடைய மாதவிடாய் காலத்தில் அதீத ரத்தப்போக்கு ஏற்படுவதால் உடல் இழந்த சத்துக்களை ஈடு செய்யும். மாதவிடாய் காலத்தின் போது ஏற்படக்கூடிய அதிக எரிச்சல் மற்றும் வலி எல்லாம் குறைச்சி அந்த மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து அது போல பிரச்சனைகள் வராமல் தடுத்து உடல் இழந்த பலத்தை மீட்டு தருவதற்கு கொள்ளு பருப்பு உதவிகரமாக இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை தீர்வதற்கு கொள்ளு பருப்பு எடுத்துக்கலாம். காலையில் எழுந்ததும் கழிவறையில் பலரும் மலம் கழிக்கிறதுக்கு படாத பாடுபடுறாங்க. இன்றைய தலைமுறையில் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. இதுக்கு அவங்க வந்து குறிப்பாக நார்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் சாப்பிடாம இந்த மாதிரி ஃபுட்ஸ் தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது தான் காரணம். இது பொதுவாக மலச்சிக்கல் பிரச்சனைக்கான அறிகுறி. மனிதர்களினுடைய உடல்ல வயிறு மற்றும் குடல்கள் ஒரே நேர்கோட்டில் இல்லாத போது மலமாக மாறி இருக்கக்கூடிய அந்த திடக்கழிவுகள் வந்து வெளியேற்ற ஆசனவாய் குடல் சுருங்கி விரிவதற்கு கஷ்டப்படும், சிரமப்படும். இதுதான் நம்ம வந்து மலச்சிக்கல் அப்படின்னு குறிப்பிடுறோம். கொள்ளு தானியங்கள்ல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அதிகமாக நிறைந்திருக்கு. தொடர்ந்து வந்து காலையில் சிறிதளவு முளை கட்டிய கொள்ளு தானியங்களை சாப்பிட்டு வரும்போது எப்படிப்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையுமே விரைவில் தீர்க்கப்படும். அந்த பிரச்சனை வராமலும் முன்னாடியே தடுக்கப்படும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் பிரச்சனைலாம் தீர்வதற்கு கொள்ளு பருப்பு நம்ம எடுத்துக்கலாம். கொலஸ்ட்ரால் நீங்கி போவதற்கு கொள்ளு பருப்பு எடுத்துக்கலாம். எல்டிஎல் எனப்படக்கூடிய கெட்ட கொழுப்பு வகைகள் நமது ரத்தத்தில் படிவதை தடுக்கக்கூடிய ஒரு பெரும் பணியை கொள்ளு பருப்பு செய்யுது அப்படின்றத மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. நம்முடைய பண்டைய மருத்துவத்திலும் இந்த குறிப்புகள் இருக்கு. ஊற வைக்கப்பட்ட கொள்ளு பருப்புகளை தினந்தோறும் 2 வேளை, அதாவது காலை இரவு அல்லது காலை மாலை என 2 வேளைகளை சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு அவர்களினுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் சத்துக்கள்லாம் குறைக்கப்படுது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இதுக்கு காரணம் கொள்ளு பருப்பு தானியங்கள் இருக்கக்கூடிய லிப்பிட் எனப்படக்கூடிய குறைந்த அளவு கொழுப்பு சத்தால இது முழுவதுமாக வந்து வெளியேற்றப்படும். உடல் நலனை இதனால் நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். கெட்ட கொலஸ்ட்ராலாம் குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் அளவோடு வச்சிருக்க முடியும்னா இதயம் சார்ந்த மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம். அதுக்கு கொள்ளு பருப்பை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கண் நோய்கள் குணமாவதற்கு கொள்ளு பருப்பு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ குறிப்பாக கண் பார்வையெல்லாம் நம்ம கொள்ளு பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது கூர்மையாக இருக்கும். மழை காலங்களில் கிருமி தொற்றுகளால் மெட்ராஸ் ஐ எனப்படக்கூடிய கன்ஜக்டிவைட்டிஸ் நோய் பலருக்கும் ஏற்படும். இந்த நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்களை திறக்க முடியாமல் மிகுந்த அவஸ்தை மற்றும் எரிச்சல் ஏற்படும். இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா கொள்ளு தானியங்களை எடுத்துக்கலாம். கொள்ளு தானியத்தை ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகமாக கொண்டிருக்கு அப்படின்றதால நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கன்ஜக்டிவைட்டிஸ் நோய் தாக்கம் வந்து நமக்கு குணப்படுத்தப்படும். அது மீண்டும் வராமல் தடுக்கப்படும். இதுக்கு நீங்கள் இரவில் கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ணம் நீரில் ஊற வச்சு காலையில் அந்த நீரை எடுத்து உங்களுடைய கண்களை நீங்கள் கழுவி வந்தீங்க அப்படின்னா கண்களினுடைய எரிச்சல் நீங்கி கன்ஜக்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்கள் தொற்று நோய், மெட்ராஸ் ஐன்னு சொல்லக்கூடிய அந்த தொற்று நோயை ஏற்படுத்தக்கூடிய அந்த கிருமிகள்லாம் அழிந்து மிக விரைவில் கண்கள் நலம் பெறும். நீரிழிவு கட்டுப்படுவதற்கு கொள்ளு பருப்பு எடுத்துக்கலாம். நீரிழிவு நோயாளிகளுக்கு, அதாவது சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு பெஸ்ட் ஃபுட், சிறந்த இயற்கை உணவாக கொள்ளு தானியங்கள் பரிந்துரைக்கப்படுது. கொள்ளு பருப்பில் ஹைப்பர் கிளைசமிக் எதிர்ப்பு வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு. அதனுடன் இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கக்கூடிய வேதிப்பொருட்களும் கொள்ளு தானியங்களில் அதிகமாக நிறைந்திருக்கு. கொள்ளு பருப்பு அப்படியே சாப்பிட்டாலும், முளை கட்டிய கொள்ளு பருப்பு சாப்பிட்டாலும், அல்லது கொள்ளு சூப்பு, கொள்ளு தானியங்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை தினமும் ஒரு தடவை அல்லது 2 நாட்களுக்கு ஒரு தடவையாவது நீரிழிவு நோயாளிகள், சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து கிடைக்கப்பெற்று அவர்களுடைய ரத்தத்தில் இன்சுலினுடைய சுரப்பு அதிகரித்து சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். அதாவது சுகரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ரத்தத்தில் சுகருடைய அளவை கண்ட்ரோல் ஆக இருக்கிறதுக்கும் அந்த சுகர் ப்ராப்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வெளியேற்றிக் கொள்வதற்கும் கொள்ளு தானியங்களை நீரிழிவு நோயாளிகள் தாராளமாக சாப்பிடலாம் அப்படின்றத மருத்துவ குறிப்புகளில் நம்மளுடைய மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. எனவே கொள்ளு பருப்பை தொடர்ந்து சாப்பிடுங்க. இது போல இன்னும் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று உங்களுடைய உடலை பலம் பெறுவது வைத்துக் கொண்டு எந்த விதமான நோயும் தாக்காத வண்ணம் நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.